இன்றைக்கி நம்ம மார்ஃபாலஜி அப்படிங்கிற இந்த டேர்முக்கான மீனிங் பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்ஃபிம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். மார்ஃபிங்னா ஒன்றும் இல்லை, நாம் இப்போ யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் அடிப்படையாக இருக்கிறது வார்த்தை. அப்போது ஒரு 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 வார்த்தையை ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் வார்த்தை, இந்த வார்த்தைக்கு இது அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் மார்ஃபிம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா மார்ஃபிம் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் மீனிங். ஒரு வார்த்தையுடைய பேசிக் யூனிட் ஆஃப் மீனிங் அதுதான் மார்ஃபிம் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுன்னா, வார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை தான், வார்த்தைகள் அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை தான். ஸோ மார்ஃபிம் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ், அந்த வேர்ட் எதோட ரெகக்னைசேஷனாக இருக்குன்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், கிராமர் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கணும், அதுதான் மார்ஃபிம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் ஆத்தர்ஸ் எல்லாம் மார்ஃபிம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ எதாவது அவங்க எழுதுகிறாங்க, இப்போது லியூஸ் கேர்னவெல் அப்படிங்கிறவர் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிறத தழுவி ஒன்று எழுதியிருப்பார்ல, த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஃபிம் யூஸ் பண்ணியிருப்பார். அதை ஹைலைட் பண்ணி காட்டுற விதமாக ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. இப்போது டிஐஎஸ் திஸ் அப்படின்னா அந்த டீக்கு அடுத்த இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஐஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ மார்ஃபின்னு லூயிஸ் கார்வெல் எழுதியிருக்கிறாருங்கிறத நமக்கு பதிவு பண்ணுறாங்க. இன்னும் மார்ஃபாலஜிங்கிறத ஒரு லைனில் சொல்லணுன்னா ஸ்டடி ஆஃப் மார்ஃபின் அப்படிங்கிறத தான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்கிட்ட ஒரு துண்டு சீட்டில் நிறைய வார்த்தைகளை கட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு லைனில் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். கரெக்டாக? இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஜான், லைக், மேரி அப்படி 3 வார்த்தையும் நான் கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன், வேர்ட்ஸை வச்சு ஜான் லைக்ஸ் மேரி, இது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக அந்த வார்த்தையை வச்சு என்னால் உருவாக்க முடியும். மேரி லைக் ஜான் அப்படியும் நான் மாற்றுவேன். ஸோ இப்போது வேர்டு அப்படிங்கிறத நான் எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, ஒரு வார்த்தை அப்படிங்கிறத எப்படி திருப்பி போட்டாலும் எனக்கு அது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸில் கிடைக்கும். ஆனால் மார்ஃபின் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரே மாறும், அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மார்ஃபினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டியது, ஒரு வார்த்தை இருக்கணும், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மாறாமல் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு வார்த்தை அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது மார்ஃபின் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். நான் இப்படியும் திருப்பி போடுவேன், அப்படியும் திருப்பி போடுவேன், என்கிட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அது அர்த்தம் மாறிச்சுன்னா அது மார்ஃபின்குள்ளே வராது. இப்போது இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஜான் லைக்ஸ் மேரி இதுதான் ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் ஜான் லைக், அந்த லைக்குக்கு பதிலாக ஜான் மேரி, அப்போ அந்த இடத்துல லைக்குங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலங்கிற பட்சத்தில் ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ்லேயும் வராது, ஒரு ப்ராப்பர் மீனிங்ஃபுல்லையும் வராது. இதுதான் இருக்குது. ஆனால் நான் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஜான் மேரி இந்த ரெண்டை வச்சே நான் ஜான் மேரி அப்படின்னு கொண்டு அடுக்கலாம். ஜான் எப்படி தூக்கி போடுவேன், மேரி எப்படி தூக்கி போடுவேன். ஆனால் மார்ஃபினில் அப்படி பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான மீனிங்காக இருக்கணும், அது கிராமரோட ஒத்து போகிற ஒரு விஷயமா இருக்கணும். இப்போது இந்த மார்ஃபாலஜிலேருந்து நம்ம இன்னொன்று என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு ஸ்மால் யூனிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எந்த அளவுக்கு இது ஸ்மால் யூனிட்டாக ஆகும்னா, நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்ம்ஸுன்னு நம்ம படிக்கிறோம்ல, கோனா வெண்ட், கோ டு அவுட் அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்டு எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டாக படிக்கிறோம். இப்போ ஐ ஆம் அப்படிங்கிறது ஆம், அந்த ஐ அப்போஸ்ட்ரஃபி எம் இதெல்லாமே கூட உங்களுக்கு மார்ஃபினில் தான் அடங்கும். ஹேவின்ட் அந்த மாதிரி லிட்டில் வேர்ட்ஸ் கூட மீனிங்ஃபுல்லாக தானே இருக்குது, நீங்கள் சுருக்கி தான் வச்சுருக்கீங்க. அதனால அது மார்ஃபின் அடிப்படையில் தான் வருது. அந்த லிட்டில் வேர்ட்ஸுக்கான லிட்ரரி டேர்ம் என்னென்னா கிளிட்டிக்ஸ். நம்ம இப்போ சொல்கிறோம்ல, ஒரு வேர்டை அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதுகிறப்போ அந்த வேர்டுக்கான பேர் கிளிட்டிக்ஸ். இதுவும் மார்ஃபிமில் தான் அடங்கும். மார்ஃபிமோடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் தான் பேசிக் டைப்பு. ஒன்று ஃப்ரீ, இன்னொன்று பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனால் நான் வந்து இந்த இடத்துல 4 டைப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 டைப் ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீலேயே வந்துடுது அந்த ரெண்டும், அதனால் நான் அதை தனியாக பிரித்து எழுதலை. இப்போ ஃப்ரீ அப்படிங்கிறது என்னென்னா பேர்லேயே இருக்குது, நமக்கு வந்து அது திறந்து விட்ட மாதிரி. இப்போ அதுக்கு ஒரு கண்ட்ரோலன்ஸே கிடையாது. அப்போ ஃப்ரீ மார்ஃபின் அப்படிங்கிறது ஒரு வேர்டு வந்து தனிச்சையாக நிற்கும், யாராவது என் கூட இருந்தால் தான் நிற்கும் அப்படிங்கிற அவசியம் வந்து ஃப்ரீ மார்ஃபினுக்கு கிடையாது. புக், ரன் அந்த மாதிரி தனித்தனி இண்டிவிஜுவல் வேர்டாக கூட அது நிற்கும். பவுண்டு மார்ஃபின் அப்படிங்கிறது என்னென்னா இதுவால் தனியாக நிற்க முடியாது, ஏன்னா தனியாக நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ மார்ஃபின். பவுண்டு மார்ஃபின் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வேர்டால் தனியாக இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இந்த மார்ஃபின் கூட சேர்ந்துருக்கும். இப்போ ஹாப்பி அப்படின்னா அன்ஹாப்பி, லைக்னா அன்லைக். அப்போது தனிச்சையாக நிற்காம வேறு ஒரு வார்த்தையோடு சேரும்போது நமக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குதுல்ல, அதை வந்து பவுண்ட் மார்ஃபின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃப்ரீ மார்ஃபின்லேயே ஒரு 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க, அதோடைய ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற அடிப்படையில். லெக்சிக்கல் மார்ஃபின், கிராமட்டிக்கல் மார்ஃபின் சொல்லுவாங்க. இப்போ இதை நான் ஒரு சென்டென்ஸில் புரிய வைக்கணும்னா, த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கேட்டு ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் வேர்டாக உங்களுக்கு தெரியுதுல்ல, அதுதான் மெயின் கண்டென்ட்டு. அப்போ அந்த கண்டென்ட்டாக என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் லெக்சிக்கல். லெக்சிக்கல்னால் நமக்கே தெரியும், அது ஒரு ப்ராப்பரான வேர்டு இல்லையா. ஒரு லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டென்ட் வேர்டாக இருக்கிறது அதுதான் வந்து லெக்சிக்கல் மார்ஃபின்னாக இருக்குது. இப்போ அதே சென்டென்ஸில் த கேட் இஸ் ஸ்லீப்பிங்கில் நான் கேட்டு ஸ்லீப்பிங்கை லெக்சிக்கல்னு சொன்னேன். அப்போ த இஸ் இதெல்லாம் நம்ம எதன் அடிப்படையில் சொல்கிறோம், கிராமர் அடிப்படையில் சொல்கிறோம். ஆர்டிக்கல், இது வந்து வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது கிராமர் அடிப்படையில் இருக்கும்போது அது கிராமட்டிக்கல் மார்ஃபின், அவ்வளோதான். ஃப்ரீ மார்ஃபினில் லெக்சிக்கல், கிராமட்டிக்கல் அப்படிங்கிற 2 வந்து ஃபங்க்ஷனெல்லாம் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது ஒரு வார்த்தை எப்படி எப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகி எப்படி எப்படிலாம் அது ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதுல ஒரு 6 ஃபார்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை டெரிவேஷன்னு சொல்லுவோம். டெரிவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டிரைவ் பண்ணுறது. ஒரு வார்த்தை எதுலேயோ இருந்து டிரைவ் ஆகும். அப்போனா அந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஹாப்பி அப்படின்னா அன்ஹாப்பி, அப்போ அந்த அன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம். அப்போ டிரைவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சஃபிக்ஸாக இருக்கலாம், அதுதான் டிரைவேஷன். இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வார்த்தையை கிராமர் டாபிக் ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறது. இப்போ எல்ஒய் போட்டேன்னா அது அட்வர்பு. இப்போ அதே இதை நான் ஒரு வார்த்தையை நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஒரு வார்த்தை தான் அது, பேசிக்கான அந்த ஸ்மால் யூனிட் வார்த்தை தான். அந்த வார்த்தையை மாடிஃபை பண்ணுறது கிராமருக்கு ஈக்குவலாக. வாக் அப்படிங்கிறது வாக்குடுன்னு பாஸ்டில் மாறுது. ஸோ அது வந்து இன்ஃப்ளெக்ஷன். காம்பவுண்டிங்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம கிராமரில் படிச்சிருப்போம்ல, 2 டிஃப்ரெண்ட்டான வார்த்தை சேரும்போது ஒரு புது மீனிங்கான வார்த்தை கிடைக்கும், அது வந்து காம்பவுண்டிங். ரீடூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன், பாய் பாய் அடுக்கு தொடர்னு சொல்லுவோம்ல, அது ரீடூப்ளிகேஷன். கிளிப்பிங் அப்படிங்கிறனா ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கும், அதை நான் வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஆட் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுடுவேன். பிளெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா 2 டிஃப்ரெண்ட்டான வார்த்தை, ஆனால் நான் அதை 2 டிஃப்ரெண்ட் வார்த்தையாக சேர்ந்து காம்பவுண்டாக யூஸ் பண்ணாமல் அதை நான் வந்து மெர்ஜ் பண்ணிப்பேன். இப்போ ஸ்மோக், ஃபாக் அப்படிங்கிறது ஸ்மாகுன்னு நான் மாற்றிப்பேன். இப்போ ஸ்மோக்குக்கு தனி மீனிங் இருக்குது, ஃபாகுக்கு தனி மீனிங் இருக்குது. ஆனால் ஸ்மாகுன்னு மாறும்போது அதுக்கு ஒரு தனி மீனிங் இருக்குது. ஸோ அதை மெர்ஜ் பண்ணி நான் 2 டிஃப்ரெண்ட் வார்த்தையாக இருக்கிறத நான் ஒரே வார்த்தையாக வந்து மாற்றிப்பேன். இதுதான் ஒரு வார்த்தையோடைய அடிப்படையான ஃபார்மேஷன் அண்ட் ப்ராசஸாக இருக்குது. இப்போது மார்ஃபினில் நீங்கள் படிக்கும்போது ஆலோமார்ஃப் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஆலோமார்ஃப்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை வச்சு தான் ஆலோமார்ஃபை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேரியண்ட், வேரியண்ட் அப்படின்னா வேரியேஷன், ஏதோ ஒன்றுத்தில் மாறுபட்டு காட்டப்படும். அது என்ன மாறுபாடு அப்படின்னா ஒன்றும் இல்லை. மார்ஃபினோடைய ஐடியாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆலோமார்ஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மார்ஃப் அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் மீனிங், அதாவது ஒரு ஸ்மால் யூனிட் ஆஃப் மீனிங். ஒரு வேர்டு தான், அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கேட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு தான், அது மீனிங்காக இருக்குது, அதனால் அதை நான் மார்ஃப்னு சொல்கிறேன். இந்த கேட்டை நான் எப்படி வேரி பண்ணி காட்டுவேன், கேட்ஸ் அப்படின்னு காட்டுவேன். கேட்டுனா ஒன்று, கேட்ஸ்னால் நிறையா. ஸோ நான் அப்போ வேறு ஏதோ ஒரு வார்த்தையை போடுறதன் மூலமாக அதோட மீனிங்கே நான் வந்து என்டையர்லி மாற்றுறேன், இன்னொரு புது வார்டாக நான் கொடுக்குறேன்.
இப்போ நான் படிக்கும்போது கேட், அந்த 3 வார்த்தை கேட் இருக்குது, ஆனால் எஸ் இதனால நான் அதை கேட்ஸ்ன்னு படிக்கிறேன் ப்ளூரல் ஃபார்மில். எதன் அடிப்படையில் நான் கேட்ஸ்ன்னு படிக்கிறேன்? அங்கே ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. இதன் மூலமாக நான் அந்த வார்த்தையை வேரி பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஒரு மார்ஃபினை வேரி பண்ணி காட்டும் போது, அதை வேரியண்ட்டாக காட்டுறப்போ அதை நான் ஆலோமார்ஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆலோமார்ஃபுக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த ப்ரொனன்சியேஷன் தான் மாறுமே தவிர்த்து, ப்ரொனன்சியேஷனோடு சேர்த்து அந்த அர்த்தங்கள் மாறுறதில்ல. பூனை தான் பூனைகள் அதிகமாக ஆயிடுச்சே தவிர்த்து அர்த்தங்கள் மாறுறது கிடையாது. பூனை பூனைகள் அப்படி தான் இருக்கும். ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம மாற்றுறோம். அதுதான் ஆலோமார்ஃப். இப்போ மார்ஃபாலஜிக்கலில் டைப்போலஜிக்கல்னு சொல்ல போகிறோம். அதை நான் எந்த மாதிரி இதில் பிரிக்க போகிறேன்னா, மார்ஃப் அப்படிங்கிறது எப்படி மொழியில் மாற்றுறாங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறேன், அந்த சென்டென்ஸில் அந்த மார்ஃபுங்கிறத நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், அதை 4 அடிப்படையில் சொல்கிறாங்க. பேசிக்காகவே லாங்குவேஜை 4ஆக டிவைட் பண்ணுவாங்க. ஐசோலேட்டிங், அக்குமுலேட்டிங், பாலிசிந்தெடிக், இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு. இந்த 4த்துலேயும் எப்படி மார்ஃபாலஜிக்கலை அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி ஒரு புது ஃபார்ம் ஆஃப் வேர்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதோடைய பர்பஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐசோலேட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஐசோலேட்னா ஒருத்தர் தனியாக வச்சுருக்கிறது, கரெக்டாக? அப்போது இதில் ஒரே ஒரு மார்ஃபின் தான் இருக்கும். அந்த ஒரு மார்ஃபினுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும். இது பொதுவாக எந்த நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சீனர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சைனீஸ். அக்குமுலேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இது இந்த வார்த்தையே ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். மார்ஃபினே எப்படி இருக்கும்னா சீக்வன்ஸ் மேனரில் இருக்கும். இப்போ நான் அந்த சீக்வன்ஸை நான் செப்பரேட் பண்ணி பார்க்குறேன்னா, ஒன்றுத்துக்கும் ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, டர்க்கிஷில் அந்த டர்க்கிஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா, எவ்லர்னீஸ் ஜைட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. இப்போ நான் அதை லர், நீஸ், டை அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது எவ்வுக்கு ஒரு மீனிங் இருக்குது, லெருக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் அது எல்லாம் சேர்த்து ஒரு மார்ஃபாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எல்வர்னைஸ்டு அப்படின்னு. ஆனால் அதை ஒன்றா பிரிக்கும் போது ஒருத்துக்கும் ஒரு மீனிங் வருது. ஸோ அதுதான் டிஸ்டிங்க்ட் மீனிங் இருக்குது சீக்வன்ஸ் ஆஃப் மார்ஃபிங்கில். ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆர்டரில் தான் இருக்குது அந்த வேர்டு. அதுக்கான மீனிங் இன் யுவர் ஹவுஸுங்கிறது அர்த்தம். ஆனால் நான் அதை ஒன்றா பிரிக்கும் போது அதுக்கு அதிகமான வார்த்தைகளுக்கான மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இன்ஃப்ளெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு வார்த்தையில் மாற்றம் பண்ணுறேன், குறிப்பாக அந்த வார்த்தையோடைய முடிவில். இப்போ நான் சொன்னேன்ல, வாக்குங்கிறது வாக்குடாக மாறுது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ நான் ஒரு வார்த்தையோடைய முடிவில் நான் மாற்றுறேன். குக்கர், அந்த குக்குங்கிறது அடிப்படை வார்த்தை. குக்கர், குக்கிங், அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் நான் மாற்றி போடுறேன். ஸோ இதனால் மார்ஃபுக்கு என்ன ஆகுது, மார்ஃப் ஃப்யூஸ் ஆகி அந்த மீனிங்கை செப்பரேட் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஒரு மீனிங்கை கொடுக்குது. இப்போ குக்ஸ் அப்படின்னா அது ஒரு ப்ரெசண்ட், குக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. குக்கர் அப்படின்னா வேறு, குக்கிங் அப்படின்னா வேறு, குக்டு அப்படின்னா வேறு. ஸோ அது ஒரு இண்டிவிஜுவல் மீனிங்கை கொடுக்குது செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இதுதான் இன்ஃப்ளெக்ஷன்னா ஒரு வார்த்தையோட முடிவில் நடக்கிற சேஞ்சஸ். இது மோஸ்ட்லி லத்தீன் லாங்குவேஜில் நடக்கும். பாலிசிந்தெடிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் சென்டென்ஸில் மார்ஃப் கொடுக்குறது. உதாரணத்துக்கு இன்யூட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் டு பை ஏ சம்திங். இது நிறைய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஐ ஆம், இதெல்லாமே இண்டிவிஜுவலான ஒரு மார்ஃபனான வேர்டு. இப்போது இந்த ஃபுல் வேர்டுக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருந்தாலும் அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு புது விதமான சென்டென்ஸாக உருவாகுது. ஸோ காம்ப்ளெக்ஸான வேர்டை கம்பைன் பண்ணி நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். அதுதான் பாலிசிந்தெடிக். அது உங்கள் பேர்லேயே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நேம்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஐசோலேட்டிங்னா 1 மார்ஃப் இருக்கும். அக்குமுலேட்டிங் அப்படின்னா அது டிஸ்டிங்க்ட் மீனிங் கொடுத்துருக்கோம். இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா எண்டில் நடக்கிற சேஞ்ச். பாலி அப்படின்னா காம்ப்ளெக்ஸான வேர்டு இருக்கும். ஸோ இதுதான் மார்ஃபின் டைப்போலஜிக்கலில் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது.
இப்போது மார்ஃபோஃபோனிக் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மார்ஃபோ அப்படிங்கிறது மார்ஃபீம் அந்த வேர்டு. இப்போது வார்த்தைக்கும் ஃபோனட்டிக் ஸ்ட்ரக்சருக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனை தான் வந்து மார்ஃபோஃபோனிமிக் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தை வேறு, அந்த வார்த்தையோட உச்சரிப்பு வேறு. கரெக்டாக? இப்போ இது ரெண்டுத்துக்குமான இன்ட்ராக்ஷனை தான் மார்ஃபோஃபோனிமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஸ்டின்ஸ் வந்து மார்ஃபிமில் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா, மார்ஃபிமோட மீனிங் என்ன, மார்ஃபாலஜி வந்து என்ன, மார்ஃபாலஜிங்கிறது ஒரு லாங்குவேஜோட ஒரு பிரான்ச்சு. அப்போது அது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுவீங்க, என்னென்ன டைப் இருக்குது, மார்ஃபாலஜியில் இருக்கிற அந்த வேர்டு ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு 6 டாபிக் ஒன்று பார்த்தோம்ல. அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன் ப்ளஸ் ஃப்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது என்ன மார்ஃபிம் அப்படி கேட்பாங்க. இப்போ காம்பவுண்டிங். பாய் பாய் அப்படின்னா இது என்னது, ரீடுப்ளிகேஷன். மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அதை வச்சு அந்த டாபிக் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபோமார்ஃப் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான், வேரியண்ட்டை காட்டுறது, ஒரு வார்த்தையை வேரியாக காட்டுறது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகுறது மார்ஃபாலஜிலேருந்து.